adrenaline gland. நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஏசிடிஹெச் ஹார்மோன் செக்ரியேட் ஆகுதுன்னு நம்ம பேசணும். அந்த ஏசிடிஹெச் ஹார்மோன் எங்க போய் வேலை செய்யும், இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து கரெக்டா அட்ரினல் கிளாண்ட். நேத்து உங்களுக்கு அந்த பிக்சர் நான் காட்டலன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். கரெக்டா நம்ம கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னி பிக்சர் காட்டிருப்பேன்ல, கிட்னி தெரப்பி பண்றப்போ கரெக்டா நம்ம முதுகுக்கு பின்னாடி ரெண்டு துவர விதை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சீடு மாதிரியே இருக்கும். ஏதோ சோயாபீன், பெரிய சைஸ் சோயாபீன் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ரெண்டு கேப் இருக்கும். அந்த கேப் தான் அட்ரினல் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னாக்க லைக் a cap above each kidney. ஒவ்வொரு கிட்னிக்கு மேலேயும் ஒரு கேப் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எல்லோ கலர், ஒரு பேல் எல்லோ கலர்ல அதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட ஒர்க் என்னன்னு, வேலை என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், சரியா? ஏன்னா இது பிரெயின்லயும் கார்டெக்ஸ் மெடுலா ரெண்டுல இருக்கும். பிரெயின்ல இருக்கும், ரேவதி தரவாயிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ பிரெயின்லயும் கார்டெக்ஸ் மெடுலா இருக்கும், அட்ரினல்லையும் கார்டெக்ஸ் மெடுலா. நம்ம உடம்புல அது ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதாவது உள்ள இருக்கிற பகுதி, வெளியே இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 கார்டெக்ஸ் ஒரு பார்ட் ஆஃப், அந்த நடுவுல ஒரு பாட்டு, மேல ஒரு பாட்டு இருக்கும் அந்த அட்ரினல் கிளாண்டுக்கு. நான் பிக்சர் அப்புறமா காட்டுறேன். உள்ள இருக்க பாட்டுல பாத்தீங்கன்னா 3 ஹார்மோன் செக்ரியேட் ஆகுது. இந்த 3 பேர்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 3 ஹார்மோன். இது வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். அடுத்து அட்ரினல் மெடுலால தான் இந்த அட்ரினலின் ஆர் எஃபின் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மத்த இதை பத்தி நம்ம உங்களுக்கு அவ்வளவா தேவைப்படாது, சரியா? அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன், நார் அட்ரினலின் அண்ட் டோபமைன். டோபமைன் வந்துருச்சா? ஹாப்பி ஹார்மோன் வந்துருச்சா? எஸ். ஸோ அட்ரினலின், நார் அட்ரினலின் அண்ட் டோபமைன், அந்த மூணுமே என்ன வேலை பார்க்குது? ஸ்டிமுலேட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் glycogen in muscles, hence increases glucose level in blood. இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் நான் எதோட கனெக்ட் பண்ணி ஞாபகம் இருக்கா? 4 to 6 எந்திரிக்கும் போது உங்க பிட்யூட்டரி கிளாண்ட் 4 to 6 எந்திரிக்கிறப்ப உங்க பிட்யூட்டரி கிளாண்டு ஃபுல் சைஸ் அட்டைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுல் சைட் அட்டைன் பண்ணியிருக்கப்போ நீங்க 4 to 6 எந்திரிக்கும் போது அந்த பிரெயின்ல இருந்து ஏசிடிஹெச் ஹார்மோன் செக்ரியேட் ஆகி அந்த ஹார்மோன்னால அட்ரினல் கிளாண்ட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகம் இருக்கா? அதனால தான் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் 11 மணி வரைக்கும் டயர்ட் ஆகாம வேலை பார்க்குறாங்க. அந்த பாயிண்ட் தான் இதுல வருது. ஸோ ஸ்டிமுலேட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி மசில்ஸ், ஹென்ஸ் இன்க்ரீசஸ் குளுக்கோஸ் லெவல் இன் பிளட். ஸோ நீங்க வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப வீக்கா இருக்கானா ஹாஸ்பிட்டல் போனா என்ன பண்ணுவாங்க? குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அதே தான், இந்த சேம் குளுக்கோஸ் டெக்னிக் உடம்பு தானே கொடுக்குது. டெய்லி காலைல குளுக்கோஸ் போடணும்னா 4 to 6 எந்திரிச்சிருக்கேன், ரொம்ப சரி, அவ்வளவுதான். எந்திரிச்சிட்டிங்கன்னா பாடி எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் லெவல் டே ஃபுல்லா அந்த காலையில செக்ரியேட் ஆகுறது. உங்க இப்ப ஒரு மலை உச்சிக்கு போறீங்க, மலை உச்சிக்கு போனோன்னே நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கைய நல்லா விரிச்சு நல்லா மூச்சு எடுப்பீங்க. அதுக்காக தான் நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு நாள் எடுக்கிறது அந்த 20 days வரைக்கும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் உங்க உடம்புல இருந்துட்டு இருக்குல்ல. அதே மாதிரி காலையில 4 to 6க்குள்ள நீங்க ஈவன் 5:30 கூட நீங்க எந்திரிக்கலாம். எந்திரிச்ச உடனே திருப்பி தூங்கக்கூடாது, ஒரு சோஃபால போய் திருப்பி எடுக்கக்கூடாது. அதை கவனமா பாத்துங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சோம். முடிஞ்சா சின்ன சின்ன எந்திரிச்சோன்னு ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சஸ் நான் பண்ணுவேன். எல்லாருக்குமே நான் என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடும். எந்திரிச்சோன்னே சுறுசுறுப்பா இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் எந்திரிச்சோன்னா சோஃபால 10 நிமிஷம், இதுல 10 நிமிஷம், அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்திரிச்சோன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் போட்டீங்கன்னா டக்குன்னு பிரிஸ்க் ஆயிடும். இல்லையா ஒரு பிரிட்ஜ் போஸ், அத்த மச்சேந்திராசனம் போட்டீங்கன்னா இம்மீடியட்டா உங்களுக்கு பூஸ்டப் ஆயிடும். இல்லையா கேட் பண்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் போஸ், ஒரு நவாசனா போட்டீங்கன்னா கேட் அதுதான் பண்ணும். பிரிட்ஜ் போஸ் போட்டு இப்படி நெட்டி முறிக்கும். அது மாதிரி முறிச்சிச்சுன்னா அது நல்லா பிரிஸ்க் ஆயிடும். ஸோ அது மாதிரி 2 போஸ் நான் காலைல எந்திரிக்கிற டைமே உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாயிடும். ஸோ அந்த டைம்ல தான் செக்ரேட் ஆகிற அந்த குளுக்கோஸோட லெவல் வந்து
டே ஃபுல்லா உங்களைய நல்லா வச்சிருக்கும். இதுதான் இந்த ACTH ஹார்மோன். இன்க்ரீசஸ் த கான்ட்ராஸ்டிபிலிட்டி ஆஃப் மசில்ஸோட கண்ட்ராக்ஷன் அந்த ஏன்னா ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க, பார்த்தா சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் அந்த ஏர்லி மார்னிங் இருக்குன்னு பார்த்தா எல்லா நேரமும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. சும்மா உட்காந்து இது பார்க்க டிவி பார்க்கறது, லேசியா இருக்கிறது, தூங்குறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அவங்கள தூங்க வைக்கவே முடியாது. உங்களால என்ன பண்ணாலும் தூங்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட மசில் கண்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஹெல்ப்ஸ் பாடி டு அடாப்ட் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் சஸ் ஸ்ட்ரெஸ், ட்ராமா, ஃபாஸ்டிங், ஸ்டார்வேஷன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற விஷயம். எதுவுமே ஒரு நேரம் இந்த நேரம் தான் இருக்கும், அந்த நேரம் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா நேரமுமே இருக்கு. சில பேர் ஃபாஸ்டிங் இருந்தாலே டயர்ட் ஆயிடும். ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படிங்கிற தாட்லயே டயர்ட் ஆயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ சாப்பிடாம இருக்கேன், அதுல டயர்டா இருக்கவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். சோ இந்த மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ட், அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, என்னது நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாம். ஏன்னா எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸோட ரேஷியோ வேணா கூடு குறையும், ஆனா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி கொடுக்கும். அதுக்கு அடுத்து த லாஸ்ட் ஒன், த எமர்ஜென்சி ஹார்மோன். நான் இதான் ஏற்கனவே நேற்று அன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேசினேன். த எமர்ஜென்சி ஹார்மோன் ஆர் த ஃபிளைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன். இது இன்னும் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் இஸ் நீங்க யாரு, நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கீங்க அப்படிங்கறத டிஃபைன் பண்றது அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன். அந்த ஃபிளைட்டிங் கெப்பாசிட்டி அதை குறைச்சு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்க அலர்ட்டா இருக்கணும். இருக்கணும். ஒரு வைஸ் திங்கிங் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். ஒரு ட்ரூத் இருக்கணும். ஒரு மெயினா ட்ரூத் தான். உங்ககிட்ட உண்மை இருக்கணும். ஒரு நல்ல பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. சரியா? இது எல்லாமே நீங்க இல்லாம இருப்பீங்க எப்பன்னா அந்த 4 to 6 எந்திரிச்சு நீங்க பெர்ஃபெக்ட் பர்சனா நீங்க மாறும்போது அப்ப இருப்பீங்க. இல்லைன்னா ஃபிளைட் மூடு தான். எப்பவுமே ஃபிளைட் மூட்ல பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சோ த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். இந்த ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் பண்றவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் பண்றவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. ஓகே, சோ த ஃபைட்டிங் குவாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி. ஈவன் ஒரு மனுஷங்களோட சண்டை போடுறது சொல்லல. ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஃபைட் பண்ணி கத்துக்கணும். நம்மளால முடியும் 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 அப்படிங்கறத யூ கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா? ஈவன் விவேகானந்தர் சொன்னது, அப்துல் கலாம் சொன்னது எல்லாமே அதுதான். கனவு காணுங்கள் அதுதான். அந்த மாதிரி அதை ஃபைட் பண்ணி ரீச் பண்றது, கோல் ரீச் பண்றது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க. வீட்டுக்குள்ள சண்டை போட்டு நான் ஃபைட் பண்ணிட்டே இருப்பேன், அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகே, அதுலயும் நியாயம் இருக்கணும், இருந்தா பரவாயில்ல. ஓகே, குட். சோ இந்த ஃபைட்டிங் குவாலிட்டி அந்த கோல் ரீச்சிங் தான். அதான் மெயின் ஃபைட் ஆர் ஃபிளைட். அதான் உங்களுக்கு தெரியும், ஐன்ஸ்டைன் இவர் இந்த லைட்டு கண்டுபிடி எத்தனை தடவை ஃபைட்டிங். அவங்களை பாருங்க, அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க டிஃபீட் ஆக ஆக திருப்பி அகைன் ஃபைட் பண்ணி சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆக டைம் எடுக்கலாம் மேபி, பட் அவங்க தன்னோட தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. ஸோ இதுதான் த அட்ரினல் கிளாண்ட். எவ்ரி சக்சஸ்ஃபுல் பர்சன் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்க ஒரு லேடி தான். அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபைட்டிங் ரெஸ்பான்ஸ். ஜெயலலிதா மேம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஃபைட்டிங் குவாலிட்டி இருக்கும். அந்த ஃபைட்டிங் குவாலிட்டி அந்த அட்ரினலின் செக்ரேஷன். அந்த அட்ரினலின் செக்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது உங்களுக்கு உங்களை ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சனா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா உலகத்துல கொண்டு நிறுத்தும். ஓகே, குட். இது வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப இப்போக்கி நான் சொல்றது. இதை நம்ம கரெக்டா செக்ரியேட் பண்ணோம்னா த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அது உங்க உடம்புல குறைய ஆரம்பிக்கும். சரியா? ஈவன் குறையுங்கிறத விட நீங்க மேனேஜ் பண்ணலாம். நீங்க எல்லாமே அதாவது சீக்கிரத்துல ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும். இது தேவையா? ஒன்ஸ் நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி
தேவையா தேவையில்லையா அப்படின்னு கிளியரா ஒரு முடிவுக்கு வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அடுத்து இந்த 3 ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரெகுலேஸ் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. மெட்டபாலிசம்னா சொல்லியிருக்கேன், கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் அப்படின்னு 2 இருக்கு. வளர்றது, உடம்புல செல்ஸ் வளர்றது, சிதையிறது, அதான் கெட்டபாலிசம் அனபாலிசம். அதை ஒன்னா சேர்த்தா மெட்டபாலிசம். ஓகே, அந்த மெட்டபாலிசம் உடம்புல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ராப்ளம் வரும். இந்த அட்ரினலின் கிளாண்ட் கரெக்டா செக்ரியேட் ஆச்சுனாக்க மெட்டபாலிசம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். எப்போ வந்து மாறும்னா பொதுவா டயட் சேஞ்ச் பண்ணும்போது மாறும். நிறைய பேர் நான் இந்த டயட் அந்த டயட் அப்படின்னு அவங்கள திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி பாருங்க, ஆளே உருக்குலைஞ்சு போயிடுவாங்க. அந்த டயட் ஃபாலோ பண்றாங்க, நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க டோட்டலா அவங்களோட மெட்டபாலிசமே ஃபுல்லாவே உடம்பு எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னே தெரியாம போயிடும். டக்குன்னு அது ஏதோ அந்த பேர் வேண்டாம், ஒரு புரோட்டீன் பவுடர். அந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அது ஹை கான்சென்ட்ரேட்டட் புரோட்டீன் பவுடர். நீங்க ஒரு பருப்பு, நம்ம புரோட்டீன் பருப்பு எடுக்கிறோம்னா ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்பார்ல நீங்க என்னென்ன சேர்க்குறீங்க? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அந்த புரோட்டீன் எடுக்கும்போது நம்ம உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம லிவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம ஸ்டொமக்கு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும். லிவர் அதை அக்செப்ட் பண்ணும். 7 தாதுஸா ஈஸியா பிரியும். இதே நீங்க கான்சென்ட்ரேட் புரோட்டீன் எடுக்கிறீங்க, அதை முளைகட்டி அதை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை நீங்க மில்க் ஷேக்கா நீங்க எடுக்கும்போது அது எப்படி நீங்க டைஜஸ்ட் பண்ணும் உடம்பு? அந்த லிவர் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் உங்க உடம்பு ஃபுல்லா வீணா போயிடும். 400 இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 300 கேலரிஸ் ஆஃப் அந்த பவுடர் எடுக்கிறீங்கன்னா 300 கேலரிஸ்க்கு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். 300 கேலரிஸ் 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். 300 கேலரிஸ் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்க கட்டாயம் பண்ணணும். பண்ணி அதை ஸ்வெட்டா வெளியேற்றும் போதுதான் அது ஒர்க் ஆகும். நான் காலையில மில்க் ஷேக் குடிச்சிட்டேன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் சொல்லிட்டு படுத்தே தூங்கிட்டு இருந்தேன்னா அது வேஸ்ட். ஸோ அப்போ மெட்டபாலிசம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டயட் சேஞ்ச் பண்ணும்போது எப்போ பண்றீங்களோ அப்போ ப்ராப்ளம் ஆகும். சடன் ஒர்க் அவுட், திடீர்னு ஒர்க் அவுட், ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திடீர்னு அதை விட்டீங்கன்னா பார்ப்பீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே ஜிம் எக்ஸப்ட் யோகா மற்ற எந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலும்